அனைவருக்கும் அமைதியின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். சென்ற வாரம் வார்த்தையின் மேன்மை, இந்த வார்த்தையினுடைய மேன்மையினுடைய விளைவு அமைதி ஏற்படுத்துகிறது. இந்த அமைதி தனி மனிதனிலும், குடும்பத்திலும், சமூகத்திலும், ஏன் உலகத்திலும் இந்த அமைதி நிலவ வேண்டும். அமைதிதான் வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே அமைதி 1981 செப்டம்பர் 21 உலக அமைதி தினமாக அறிவித்து அதை கொண்டாடுகின்றார்கள். மேலும் 2021 உலக சர்வதேச அமைதி தினமாகவும் இதை கடைபிடிக்கின்றார்கள். ஆகவே தனி மனிதனிலிருந்து உலகம் முழுவதும் இந்த அமைதியினுடைய படைப்புகள் மக்கள் பட்டறிவு பெற்றுள்ள மனிதர்கள் அமைதி அமைதி என்று வாழ்க்கையிலே அலைகின்றார்கள், தேடுகின்றார்கள். அத்தகைய அமைதி நமக்கு எப்படி கிடைக்க வேண்டும்? அமைதியினுடைய விளக்கம், அமைதியினுடைய சிறப்புகள், அமைதி பெற என்ன வழிகள்? ஒரு அமைதியை ஒரு கூட்ட அரங்கிலோ, ஒரு ஆய்வு கூட்டத்திலோ, மற்றொரு ஒரு அமைதியை பின்ட்ராப் சைலன்ஸ் தன் வார்த்தையால் எப்படி அவர்கள் அமைதி ஏற்படுத்துவது, அமைதியினுடைய கூறுகள், அந்த அமைதிக்கு மனம் அழுத்தத்தால் ஏற்படும் விளைவுகள், இந்த மனித நேயம்தான் அமைதியின் பிறப்பிடம். மனித நேயத்தால் இன்று உலக அளவில் நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ற ஒரு விவரத்தை நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். மேலும் இந்த அமைதி சமன் செய்தல், இந்த உலக படைப்பை எடுத்துக்கொண்டால் இரவு பகல், நீர் நிலம், வெப்பம் குளிர் போன்ற இந்த சமன் செய்கின்ற நிலைகளை பார்க்கின்றோம். மேலும் அந்த தாவரங்களை உண்ணும் விலங்குகள், மாமிசங்களை உண்ணும் விலங்குகள், கோபம் சாந்தம், இனிமை புளிப்பு, அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள், இப்படி இரண்டும் இந்த நிலைகளில் இந்த படைப்புகள் இருக்கின்ற நிலையில் இதை சமன் செய்வது ஒரு அமைதியை ஏற்படுத்துவது. ஆகவே இந்த படைப்பே இப்படி மேடு பள்ளமாக நிறைந்திருக்கின்ற நிலையில், வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருக்கின்ற நிலையில் அதை சமன் செய்து ஒரு அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது. ஆகவே அமைதி ஏற்படுத்தி கொள்ள நம்மளுடைய மோதிர விரல்களை கட்டை விரலால் பஞ்ச் செய்து இந்த யோகா அமைதி நம்மை தியானப்படுத்தி ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆகவே அமைதியை நாம் முதலில் நம்மிடமிருந்தே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விவரம். இந்த அமைதியை எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது என்றால், நம் அமைதி எனக்கு கெட்டுப்போச்சு, எனக்கு நிம்மதியே இல்லை என்ற வார்த்தைகளை கேட்கின்றோம். ஒரு கூட்டத்தில் கூட அமைதியை ஏற்படுத்துப்பா, அமைதியாக இருங்கப்பா, சத்தம் போடாதீங்கப்பா. ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்காக ஒருத்தரை அங்கிருந்து கூட அப்புறப்படுத்தி அங்கே ஒரு சச்சரவு ஏற்படாதல் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதிகமாக கோபப்படுகின்ற பொழுது கூட நம் அமைதியை ஏற்படுத்திக்கணும். வார்த்தை விட்டுவிடக்கூடாது. நீ வார்த்தை விட்டுவிட்டால் என் அமைதி கெட்டுவிடும். ஆகவே அமைதியை பிடிப்பதற்கு 2 விரல்களை 5 விரல்களையும் அழித்து கொண்டு கூட வார்த்தையை அதை அமைதி கெடுக்காத வகையில் புரிந்துவிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது என்று அடக்கிக் கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் அந்த யோகா பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் நமக்கு உதவுகின்றன. சூழ்நிலையில் நம்மளுக்கு எத்தனையோ தொந்தரவுகள், அகசார்ந்த புறம் சார்ந்த, அகம் சார்ந்த சூழல்களை விட புறம் சார்ந்த சூழல்களால் நம் மனம் கெட்டு விடுகிறது. ஆகவே புறத்தே வருகின்ற அந்த சூழல்களை, அகம் சார்ந்த அந்த நிலைகளில் நாம் இந்த அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 1000 துன்பங்கள் நடுவே நமக்கு நேரும் அவமானங்கள், சஞ்சரவுகள் எல்லாம் நம்மை கெடுக்கின்ற பொழுது அந்த அமைதியை எப்படி ஏற்படும்? அந்த இடத்திலிருந்து விலகிவிட வேண்டும். ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாம் ஒரு நாளைக்கு தினமும் நம் உடலுக்கு அமைதி ஏற்படுத்துவதற்கான தியான பயிற்சிகள், கண்ணை மூடி, செவி மூடி,
எல்லாம் செய்தாலும் மனம் திறந்திருக்கக்கூடாது, மனம் அலைய பாயக்கூடாது. ஆகவே அந்த மனதை ஒருங்கிணைப்படுத்தி நம் அமைதி ஏற்படுத்த வேண்டும். ஆகவே கூர்ந்து நம் உடல் கூறுகளை பார்க்கின்ற போது 2 கண்கள், 2 காதுகள், கைகள் 2, கால்கள் 2 எல்லாம் இருக்கின்றன. ஆனால் வாய் ஒன்றுதான். அந்த வாயினே அந்த 32 பல்லுகளுக்கு நடுவில் இருக்கின்ற அந்த நுனி இருக்கிறதே, இதுதான் வார்த்தையை விடுதல், வார்த்தையினுடைய புகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. நாம் என்ன சொல்லுகின்றோம் செய்கின்றோம் என்பதற்கு இந்த வார்த்தையானது பிறழக்கூடியது, மாற்றிக்கொள்ளக்கூடியது. அந்த வார்த்தை எண்ணம் எங்கிருந்து வருகிறது? நம்மளுடைய எண்ணத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து. உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அப்ப அந்த உள்ளத்தின் நிறைவில் இருக்கின்ற எண்ணங்கள் அமைதியை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள். அதுதான் வார்த்தையின் மேன்மைகள். ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற நிலையில் முதலில் அமைதி ஏற்படுவதற்கு பதட்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. சற்று தாங்குகிறவன், தாங்கிக் கொள்ளுதல். அந்த நேரத்தில் ஒரு தாக்கம் ஏற்படும்தான் செய்யும். ஆனால் எனக்கு ஒரு சம்பவம், ஒரு மனைவி திருமணம் ஆன பிற்பாடு தண்ணி பிடிக்கின்றாள். அந்த வீடு இருக்கிற அம்மா அதை எடுத்துட்டு இது போய் முன்ன வைக்குது அந்த இன்னொரு அம்மா. அப்போ உடனே சண்டை வருகிறது. நான் யாருன்னு தெரியாதா என்று கடைசியில் வந்தது முதலில் வைப்பதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, வெளிப்புற பிரச்சனை. அப்போது இது என்ன நியாயம் என்று கேட்கின்ற போது அந்த அம்மா தள்ளிடுச்சு. அப்போ அடிபட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க. உடனே கேஸ் புக் ஆகுது. உடனே அந்த கணவர் அந்த என் மனைவியை எப்படி நீ வழக்கு சொல்லலாம், பேசிக்கொண்ட சண்டையிலே தள்ளி விட்டார்களே, அடிபட்டு விட்டதே என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் என்ன நடந்தது? அந்த கோபத்தில் அந்த அடிப்பட்ட பெண்ணுடைய கணவரை அடிக்கின்றார். அடித்த அடி அவருக்கு பள்ளம், அந்த பல்லு உழுந்து ரத்தம் வருது. உடனே அவருக்கு ஆத்திரப்படுகிறாரு. அவரை அமைதி ஏற்படுத்த முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த கத்தி எடுத்து குத்தி விடுகிறார். இப்போ அந்த இடத்தில் ஒரு பொறுமையும், அந்த தாக்கப்பட்டாலும் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொண்டு அதை மற்றவரிடம் தெரிவித்து இந்த அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதை, அவர் கோபப்பட்டுவதை தவிர்த்து இந்த செயல் செய்ததால் தன் அமைதி இல்லாமல் 10 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது அமைதி ஏற்படுகின்ற புற சூழல்கள் தாக்கம் ஏற்படுகின்ற போது சற்று அமைதி நம் மனதையும் நம் உடலையும் ஒருங்கிணைத்து அமைதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று இந்த நிலைகள் தான் இந்த உலக சூழலிலே குடும்பங்களும் சரி, நாட்டுகளிலும் சரி, அதுதான் அமைதி பேச்சுவார்த்தை. இதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்னொரு விஷயம், சீனாவிலே மிகப்பெரிய ஒரு ஓவிய போட்டி நடைபெற்றது. அந்த ஓவிய போட்டியிலே அமைதிக்கான ஓவியத்தை வரை சொல்கின்றார்கள். அப்போது பல பேர் மாணவர்கள் பெரியவர்கள் கலந்து கொண்டு ஒரு அமைதியான ஓடம், ஆரவாரம் இல்லாத ஒரு பூங்கா, அல்லது மக்கள் அலைமோதுகின்ற ஒரு இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு சாலை ஓரம், இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் படம் வரைகின்றார்கள். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் ஒரு படத்தை வரைகின்றான். எப்படி என்றால், போட்டியில் பங்கு பெறுபவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கின்றான். அமைதியை ஏற்படுத்துகின்ற சூழலை ஓவியத்தில் காட்டுவதை விட, ஆனால் அவன் வித்தியாசமான சிந்தனையில் அந்த வடிவத்தை வருவிக்கின்றான். ஆகவே அவன் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றான். எப்படி? ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, கூச்சல் குழப்பங்கள் இருக்கின்ற ஒரு தெருவீதி, பெரிய பேய் என்ற காராட்டத்தான மழை, இடி, மின்னல், அந்த மரங்கள் அசைகின்ற ஆர்ப்பாட்டம், இப்படிகளெல்லாம் நடந்து அந்த புற சூழலின் தாக்கம் அந்த வரைபடத்திலே காட்டுகின்றான். ஆனால் அதில் ஒரு சிறிய மரத்தில் ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு இப்படிப்பட்ட புறச்சூழல்கள் இருந்தாலும் தன் குஞ்சுக்கு இறை ஊட்டுகின்ற ஒரு படத்தை வரைந்திருக்கின்றான். ஆகவே அந்த படம்தான், வித்தியாசமாக சிந்தித்த அந்த வரைபடம்தான் வெற்றியாக தேர்வு செய்யப்பட்டது. அப்போ அமைதியாக இருக்கிற சூழலை அவன் வரைந்தாலும் மற்றவர்கள்
இவன் தன்னுடைய வித்தியாசமான ஒரு புறச்சூழல்கள் எப்படி இருந்தாலும் தான் அமைதியாக அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுகின்ற ஒரு சூழலை வரைந்ததுதான் வெற்றியாளர். பாருங்கள், அப்படிதான் நம்ம வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். ஆகவே நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு தியானமோ அல்லது மற்ற தியாகமோ தவமோ இருப்பதை விட மனத்தை நாம் ஒருங்கிணைப்படுத்தி அந்த மனக்கதவின் வாசலை திறந்து அதை நாம் ஓப்பனாக திறந்து விட்டு எங்கேயோ இருக்கிறாப்புல நினைக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இந்த பயிற்சியை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே சத்தமின்றி ஒரு இடத்தில் சாத்தியமான ஒரு அமைதி இல்லை. சாத்தியமற்ற ஒரு சூழலில் நாம் நம்மை அமைதியை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே ஒரு பாடல் இருக்கிறது, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே, நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை, அமைதி தேடி நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே என்ற பாடல் இந்த அமைதி தேடுகின்ற ஒரு நெஞ்சம், அதில் இங்கு எல்லாமே தஞ்சம். இறைவன் இந்த மதங்கள் இந்த அமைதியை கொடுப்பதற்கான அனைத்து வகை மதங்களும் அமைதிக்காக செயல்படுகின்றன. அமைதியாக இருப்பதற்கான வழி தத்துவங்களை, ஏன் புத்தர் கூட தன்னுடைய அந்த ஞான மரத்தில் 8 வழியான அமைதி ஏற்படுத்துக்களை கூறுகளை ஆய்ந்தார். இந்த அமைதிக்கு ஆசையே அடிப்படை காரணம், அமைதி இல்லாததற்கு ஆசைதான் காரணம் என்பதை அவர் அறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய கூறுகளில். ஆகவே இந்த மனதை ஒருங்கிணைப்படுத்தி அமைதி பெற, சாந்தம் பெற நாம் இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆகவே நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது, பல வருடங்கள் நண்பர்களாக இருந்திடும் போது அவர்கள் மனதை பாதிக்கின்ற அளவில் நம்முடைய வார்த்தைகள் இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சூழலிலே அங்கே பாதிப்பு இருக்கிறது என்றால் அதை தவிர்த்து பிறகு கூட அந்த அவரிடம் சகரசமாக ஒரு சமாதானமாக முறையில் அதை நாம் சொல்லலாம். முழுவதும் தெரியாமல் ஏதோ கேட்டதை வைத்துக் கொண்டு நாம் தகவலை சொல்லுகின்ற போது அங்கே ஒரு அமைதி இல்லாமல் ஒரு குழப்பத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். நெருக்கடி சமயத்தில் கூட இந்த அமைதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடி சமயத்திலும் நம்முடைய வார்த்தைகளும் நம்ம செயல்களும் ஒரு அமைதியின் கூறுகளாக இருக்க வேண்டும். பதட்டப்படுவதில் பேசுதல், காரணம் அறியாமல் பேசுதல், எதையென்றும் எடுத்து எரிந்து பேசுதல், சந்தேகமும் பிடிவாதமும் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே அமைதி இல்லை. எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவது, எதற்கெடுத்தாலும் புரிதல் இல்லாமல் ஒரு பிடிவாதமாகவே நான் செய்துதான் சரி, நான் நினைத்துதான் சரி, அதை விட்டு கொடுப்பது என்பதை இல்லாமலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே ஒரு குடும்பங்களுக்கு கூட ஒரு அமைதி இல்லாமல் ஒரு பிளவை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் இந்த அமைதி தன்னிடமிருந்து வர வேண்டும். பிறகு குடும்ப சூழலிலிருந்து அமைதி பெறும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் இந்த அமைதிக்கு இல்லாமல் வெறுப்பான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை. ஏன் எனக்கு இப்பேற்பட்ட சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்பேற்பட்ட வேதனை என்று இந்த புற சூழல்கள் ஏற்படுத்த நேரத்தில் அமைதியை தேடி நம்மளுடைய திருப்பயணங்களாகவும் நடைப்பயணங்களாகவும் செல்லுகின்றோமே, இறைவனை தேடி செல்லுகின்றோமே. அப்போ பாருங்கள், அப்போ அந்த அமைதி கிடைக்கவில்லை என்பதற்காகத்தான் ஒரு விதத்திலே நம்மளுடைய பாரதம் நாடு மிக புண்ணிய பூமி. இங்கே வெளிநாட்டின் மற்றவருக்கெல்லாம் அமைதி இல்லை. அங்கே அவர்களுடைய குடும்ப சூழல்களும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளும் வித்தியாசமாக இருப்பதை பார்த்துவிட்டு இங்கே இந்த புண்ணிய பூமியிலே
திருத்தலங்களிலும் மற்றவர்களும் இயற்கை சூழ்நிலும் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்காக தங்குகிறார்கள். அதை தான் நான் ஆரோவில்ல கூட அந்த வெளிநாட்டவர் உலக அரங்குக்கே சொந்தமான அந்த ஆரோவில் அங்கே வருகின்ற பயனாளிகளை பார்க்கின்ற போது தன்னுடைய குடும்பம் வேலைகளாம் விட்டுவிட்டு எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் அமைதி ஏற்படுத்த வேண்டும். இங்கே கூட ஆலமண்டி பக்கத்தில் ஒரு வெளிநாட்டவர் ஒரு இடத்தை வாங்கி அங்கே மே மாதங்களிலே இயற்கை சூழலை ஏற்படுத்தி, நல்லா பாருங்க, ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்கான புறவழி காட்சிகள், அழகு செடிகள், மணமிக்க மலர்கள், இப்படி இயற்கை சூழ்ந்த வாழில் நாம் ஒரு அமைதியை பெறுகின்றோம் என்பதை அவர் கண்டறிந்தார். நான் அதை பார்த்து அனுபவித்து மகிழ்ந்தேன். இப்படி இந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற சூழல் இந்த குடும்பங்களில் இருந்து நாம் வர வேண்டும். தகப்பன் பிள்ளைகளிடமும், கணவன் மனைவியிடமும், சகோதரர்கள் சகோதரியிடமும் பழகின்ற விதமும், அவர்களை நல்ல பண்புகளிலும் பழக்கங்களிலும் பழக்கின்ற விதங்களும் தான் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். ஒரு குடும்பத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு ஜபத்திலும் ஒருத்திலும் கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தத்துவத்திலே ஒரு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தி கொள்ள நாம் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம், நம்முடைய பேச்சும் வார்த்தைகளும் ஒரு இடத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். இதில் 2 பெரும் சம்பவங்களை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தானுக்காக ஒரு பேருந்தை பயணத்தை விட்டு அதிலே சென்று அந்த பேருந்தை தொடங்கி வைக்கின்றார். அங்கே என்ன நடந்தது? அவர் தொடங்கி வைத்து அந்த இடத்தில் பாகிஸ்தான் இறங்கிய உடனே ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து நம்முடைய பிரதமரை பார்த்து கேட்கின்றார், முன்னாள் பிரதமரை, ஐயா, உங்களை நான் பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன், பெருமிதம் கொள்கிறேன், உங்கள் மீது அன்பு கொள்கின்றேன், நான் உங்களை விரும்புகிறேன், என் கேள்விக்கு விடை தருவீர்களா? சரி சொல்லுங்கம்மான்னு கேட்குறார். அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களை திருமணம் செய்ய போகிறேன், எனக்கு பரிசாக என்ன கொடுப்பீர்கள், நான் கேட்பதை கொடுப்பீர்களா என்று கேட்குது அந்த நிருபர் அம்மா. உடனே சரி கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த சபையே அமைதியாகின்றது. இந்த அமைதி நேரத்திலே அந்த பெண் கேட்கின்றால், எனக்கு பரிசாக உங்கள் காசிமீரை கொடுங்கள். என்ன பாருங்கள், உடனே ஆச்சரியம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உயிர் உள்ளது, இருபுறமும் கூறிய வாளுக்கு ஒப்பாகும். எப்படி இந்த சூழ்நிலை ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாமல், ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் நம்முடைய பாரத முன்னாள் பிரதமர் ஒரு வார்த்தை சொன்னார். அது அப்படியே நிசப்தமான அமைதியானது. என்ன வார்த்தை? சரி, நான் ஒற்றுக்கொள்கிறேன், உனக்கு பரிசாக நான் காஷ்மீரை தருகிறேன், ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதால் எனக்கு நீ வரதட்சணையாக உன் பாகிஸ்தான் நாட்டையே எனக்கு தர வேண்டும் என்றார். பாருங்கள், உடனே ஆச்சரியம். ஆகவே நம் வாயில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் அந்த வார்த்தையும் அங்கு இருக்கிறவர்களிடையே ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய மத கோட்பாடுகளே. புத்தரும் சரி, நம்முடைய முகமது நபிகள் அவரும் சரி, பகவத்கீதையும் சரி, நம்மளுடைய விவிலியம் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. என்ன முதல் அவர் வார்த்தையே அமைதி உண்டாகுக. ஏனென்றால் அமைதியிலிருந்து தான் உண்மை பிறக்கும், அமைதியிலிருந்து தான் வாழ்வு பிறக்கும். நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பீர்கள் என்ற தேவ வார்த்தைகள் அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் இதில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்களில் இருக்க வேண்டும். இந்த பதிவின் காரணமாக இன்னொரு அமைதிக்கான நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நிகழ்வுகளை நாம் சற்று ஆழ்ந்து ஆலோசித்து ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கின்ற போது அவருடைய உரைகள், அவர் பேச்சுகள், அவருடைய சம்பவங்கள், அவருடைய செயல்கள், அங்கே அவர் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதை, ஒரு அமைதியான பதிலை கொடுத்து அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய மனிதர்களை, தலைவர்களை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அமைதியின் சின்னம். எந்த நோயாளிகளையும் எந்த பிள்ளைகளையும் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் அன்போடு அவர்களை பராமரித்ததை பார்த்தோம். ஒரு பணக்காரிடம் உதவி கேட்கின்ற போது கூட அவன் எச்சில் துப்பி அசிங்கப்படுத்தினாலும்
அவரை அவமானப்படுத்தினாலும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அமைதியானாராம். மறுநிமிடம் அமைதியிலிருந்து எனக்கு தாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு தாருங்கள் என்று கேட்டவுடனே அந்த அன்பின் தாகம், அமைதி ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தி தன் இடத்தையே கொடுத்து விட்டார். நம்முடைய சர்வதார் வல்லபாய் பட்டேல் பெரிய வழக்கறிஞர், ஆங்கில அரசுக்காக ஒரு வழக்காடு மன்றத்திலே ஒரு 10 விவசாயிகளுடைய தூக்கு தண்டனையை நீக்குவதற்காக வாதாடி கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு கடிதம் வருகிறது, அந்த டெலகிராம். அதில் அவர் தாய் இறந்து விட்டதாக அந்த டெலகிராமை வச்சுட்டார். உடனே நீதி அரசரிடம் அந்த டெலகிராம் கொடுக்குறாங்க. அதை படித்து பார்க்கிறார். ஒரு நிமிடம் அவரிடம், சர்தார் வல்லபாய் பட்டேலிடம், உங்களுக்கு ஒரு டெலகிராம் வந்தது, ஏன் உங்களுக்கு பதட்டம் இல்லை என்று. அப்போ அவர் சொன்னார், அந்த நீதிமன்றமே அமைதியில் அப்படியே ஆழ்ந்தது. என்ன, என் தாய் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு நான் வீட்டிற்கு சென்றால், அனுமதி கேட்டு சென்றால் என் தாய் உயிராக வரப்போவது இல்லை, அதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று 10 பேருடைய உயிர் இங்கே என்னுடைய திறமையால், வாதத்தால் நான் இல்லை என்றால் இந்த 10 உயிர்கள் இன்று இறக்க நேரிடுமே, நீங்கள் தண்டனை கொடுத்து விடுவீர்களே என்று வாதாடினார். ஆகவே நாம் இருக்கும் இடத்தில் எப்பேற்பட்ட சொல்கள், சுவாமி விவேகானந்தருடைய பேச்சு எடுத்துக்கொள்ள பார்வையினால் அவருடைய நிலைகளை நான் பல விதத்தில் படித்து புரிந்திருக்கின்றேன். அதுபோல ராமகிருஷ்ணா அவர்களுடைய அந்த அன்பு, அந்த அமைதி ஏற்படுத்துகளான ராமகிருஷ்ணாவுடைய சீடர் தான் நம்முடைய சுவாமி விவேகானந்தர். அதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். அவர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் வசந்தங்களையும் நமக்கு தெரிவித்ததை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அன்பின் கூறுகள், இந்த அமைதியின் கூறுகள் என்ற பார்க்கின்ற போது பகைமை ஏற்படுத்துகின்ற மனிதனுக்கு ஆகே வஞ்சகம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் எப்படி மேற்கொள்வது? சுயநலம் மற்றும் ஒரு புதுநிலம், இதில் சுயநலத்தோடு இருக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு தாக்கமும், போர்களை பீசாப் என்ற ஒரு அமைதியை சொல்கின்றோம். போர்களிலே சமாதான உடன்படிக்கை, ஒரு சமாதான ஒப்பந்தம், ஒரு தற்காலிக ஒப்பந்தம். இந்த கார்கில் போரில் கூட இந்த சீனா ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தம், ஏன் அமைதியை 2 இளைஞர்களுக்கும் அந்த நம்மளுடைய போர் வீரர்களுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒப்பந்தங்கள் இருக்கிறார்கள். இந்த ஒப்பங்களை மீறுகின்ற போதுதான் அமைதி இல்லாமல் போகின்றது. ஆகவே பயங்கரவாதங்கள் இன்று ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையை தடுக்கின்றார்கள். ஒரு நாடு அமைதியாக இருக்க வேண்டிய சூழலில் எல்லை பாதுகாக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த உலக ஐநா சபைகள் எல்லாம் இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாடுகளிலே அமைதி இருக்க வேண்டும், இது உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆக கோபப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு அமைதிக்கு நாம் ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்திடக்கூடாது. எதையும் அறிந்து யோசனை செய்து இந்த வார்த்தைகளை விடுதல் ஒரு அமைதியை கெடுக்காத சூழலை பார்க்க வேண்டும். ஒன்றை தெரிந்தும் தெரியாது போல சொல்லக்கூடாது, தெரியாததை தெரிந்த போலும் சொல்லக்கூடாது. இந்த அமைதியினுடைய விளைவுகள் கவலை, விரக்தி, கொடி மற்றும் தொந்தரவுகள், கஷ்டங்கள், சிக்கல்கள் இதனால் ஏற்படுகிறது. என் மனமே கெட்டு போய்விட்டது, எத்தனை என்னுடைய பூங்காவிலே கடற்கரையிலே எனக்கு அமைதியே இல்லையே என்று புறச்சூழல்களால் ஏற்பட்ட அமைதியை நாம் பார்க்கின்றோம். கெட்டுப்போன மனங்களை பார்க்கின்றோம். ஆகவே மனித நேயத்தை பார்க்கின்ற ஒரு விதத்தில் இந்த அமைதி நமக்கு கிடைக்கின்றது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்கிற ஒரு பட்டறிவுள்ள மனிதன் தான் மனிதநேயத்தோடு வாழ்கின்ற போது அவனுக்கு அந்த அமைதி ஏற்படுகின்றது. ஆகவேதான் இந்த உலக அளவிலே நோபல் பரிசு கொடுக்கின்றார்கள். ஸ்பெயின் நாட்டில்தான் இந்த உலக அளவிலே வித்தியாசமான ஒரு பொருளாதாரத்திலும் மற்ற புதிய கண்டுபிடிப்பிலும் நம்மளை நோபல் பரிசு வழங்குகின்றார்கள். ஆனால் நார்வே நாட்டில்தான் இந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசை வழங்குகின்றார்கள். ஆகவே 2008ஆம் ஆண்டு, இது 1901ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசினுடைய பரிசுகளை வழங்கினார்கள். ஆகவே 1979 நம்முடைய குடியுரிமை பெற்ற நம்மளுடைய தேசத்தினுடைய புனித அன்னை தெரேசா அவர்களுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நோபல் பரிசு 2008இல் நம்முடைய அமெரிக்க நாட்டின் அதிபர் ஒபாமா என்பவருக்கு வழங்கப்பட்டது.
அது மட்டுமல்ல, அதிலே 24 தங்கம் கேரட் உள்ள ஒரு தங்கப்பதக்கமும் 7.5 கோடி உள்ள ஒரு பதிப்பு உள்ள தொகையும் இங்கே இந்த நோபல் பரிசாக வழங்கினார்கள். ஆகிய உலக அளவில் இந்த அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற புனித அன்னை தெரேசா நம் நாட்டில் செய்த அன்பு பரிமாணங்கள், மனித நேயங்கள் தான் உயர்த்தி நிற்கிறது. அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நாம் அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். இந்த மதங்கள் அத்தனையும் இவ்வளோ படிப்பித்தும் ஏன் இன்னும் இந்த உலகம் அமைதி இல்லை? ஆகவே அந்த மத கோட்பாடுகளை நாம் தள்ளிவிடாமல் நாம் ஒவ்வொரு இடமிருந்து இந்த அமைதியை ஏற்படுத்தி இந்த உலக அமைதிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்ற நாடுகளுடைய போர்களுக்காகவும் அதிலே விழுந்த மனிதர்களுக்காகவும் நாம் இறைவனிடம் பரிந்து பேசி வண்டிக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்விலே நம்முடைய 18ஆம் நூற்றாண்டில் இருந்த நம்முடைய சாந்த அசிசி என்ற ஒரு மாமனிதர், புனிதர், அவர் சொல்லுகின்றார், இறைவா என்னை அமைதியின் கருவியாகும். எங்கே பகைமை உள்ளதோ அங்கே அன்பையும், எங்கே கயமை உள்ளதோ அங்கே மன்னிப்பையும், எங்கே ஐயம் இருக்கின்றதோ அங்கே எனக்கு விசுவாசத்தையும், நம்பிக்கையில்லாத இடத்தில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்திலே ஒளியையும், மனக்கவலை உள்ள இடத்திலே மன மகிழ்ச்சியும் நான் விதைத்திட ஒவ்வொருவருக்கும் இந்த செயல்கள் வார்த்தைகள் பொருந்த வேண்டும். என் இறைவா, நான் ஆறுதல் எனக்கு பெறுவதை விட நான் பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும், நான் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், நான் என்னை அன்பு செய்வதை விட என்னை பிறர் அன்பு செய்வதை விட நான் பிறரை அன்பு செய்யவும் வரமருளும் இறைவா. மன்னிப்பதால் நான் மன்னிக்க பெறுகிறேன். இறப்பிலும் நித்திய வாழ்வு பெற இறைவா கொடுப்பதில் நான் பெறுகிறேன். எனவே நான் மன்னிக்க பெறுகின்றேன் என்ற நிறைவுள்ள ஒரு ஜபத்தினை எழுதி அமைதிக்கான ஒரு ஜபத்தினை பாடுகின்றார். ஆக என்னது? ஆறு மனமே ஆறு என்ற பாடல்கள் நம் மனதில் ஆறுதல் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, இத்தகைய நிலைகளை இந்த மனித வாழ்வு வளம் பெற, இந்த மனித வாழ்வு மேன்மை பெற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மனித தாகம் அமைதி ஏற்படுத்த வேண்டும். அது தனி மனிதனிலும் சரி, குடும்ப சூழ்நிலையிலும் சரி, ஒரு தெருவிலும் சரி, ஒரு சமூகத்திலும் சரி அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கிராமங்களில் பார்த்திருக்கிறோம், சண்டை சச்சரவுகின்ற போது அமைதியாக இருப்பா, பேசாதப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குப்பா என்று ஒவ்வொருடம் பேசுவதையும், அந்த அமைதி ஏற்படுத்துவதற்காக அவரை அப்புறப்படுத்துவதையும், அவர் வாயை போய் வார்த்தை விட்டா என்று வாயை அடைத்து நிறுத்தி கொள்வதையும், எத்தனை வகையான ஒரு ஆலோசனைகள் நம்முடைய சமூகத்திலே இதை ஏற்படுத்துவதற்காக ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம், நானும் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இந்தகைய சூழல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பிறையிலத்தில், தன்னுடைய அனுபவங்களில் இந்த அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அமைதியை கெடுக்கும் சூழல்களை தவிர்க்க வேண்டும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்வேன். ஆகவே நண்பனிடமிருந்து கற்றுக்கொள், நண்பனிடம் பகிர்ந்து கொள். ஆகவே குடும்ப உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள் இந்த மன மகிழ்ச்சியும் இந்த அமைதியும். ஆகவே குடும்ப உறவுகள் அமைதி ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு சூழல் தான் இந்த குடும்பம். 64 வகையான உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகள் தான் அன்பை மேம்படுத்துகின்றன, அமைதியை தருகின்றன. ஒரு பாசமிக்க பெற்றோர் அந்த பிள்ளையை ஊட்டுவதில் ஒரு அமைதி கிடைக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, அந்த பெற்றோருக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆகவே இந்த அமைதி சூழல் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பயணிக்கின்ற வாழ்வை பொறுத்து அமைகிறது. ஆகவே நல்லதொரு அமைதி ஏற்பட நல்லதொரு சூழலை ஏற்படுத்துவோம். அந்த அமைதியை கெடுக்கின்ற சம்பவங்களையும், அந்த ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்,
ஆகவே மற்றவர் மனதை புண்படுத்துகின்ற வார்த்தையால் அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய தனிமனி வாழ்க்கையும் அதாவது வெளிப்படுத்துகின்ற குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிகழ்வுகளை தவிர்த்து வாழ்க வளமுடன், வாழ்க இந்த வையகம், அமைதியில் பூங்கட்டும், அமைதியின் பூங்கட்டும், அமைதியில் வளம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.